தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். முதலாவதா ஒரு விஷயத்த சொல்லி இந்த டாபிக் உள்ள போக விரும்புறேன். அதாவது இன்னைக்கு என்னோட பிறந்த நாள். 25வது வயசுக்குள்ள கால் எடுத்து வைக்கிறேன். இவ்வளோ நாட்கள்ல போன லாஸ்ட் 24வது வயசுல எந்த இடத்துல இருந்தேன். ஆனா இன்னைக்கு எந்த இடத்துல இருக்கேன் அப்படிங்கிறது என்னால கண்ணுக்கு எதிரா பார்க்க முடியுது. நான் பெரிய அந்த 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 ஸ்டேட்டஸ் அப்படின்லாம் நான் சொல்லல. இதுக்கு முன்னாடி போன 24வது வயசுல எனக்கிட்ட சேனல் இருந்துச்சா? இது மாரி ஒரு ஒரு 3,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்களா? 10,00,000 ஃபாலோவர்ஸ் இருந்தாங்களா? இதெல்லாம் இருந்தாங்களான்னு கேட்டா கிடையாது. எல்லாமே சின்ன 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 ஒரு ஸ்டார்ட் அப்பா சின்ன சின்னதா உருவாக்கி, இன்னைக்கு நீங்க குடுத்த ஆதரவுங்கிறது உண்மையிலே ஒரு பெருவாரியான ஆதரவு. அதுவும் இந்த சின்ன பயலுக்கு நீங்க குடுத்த ஆதரவுங்கிறது ஒரு பெருவாரியான ஆதரவு. எல்லாருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். உங்களோட ஆதரவு அனைத்துக்கும் மிக்க நன்றி. பெரிய லெவல்ல என்னடா சாதிச்ச அப்படின்னுலாம் கேட்காதீங்க. ஏதோ ஒண்ணு என்னால முடிஞ்ச அளவு கத்துறது, பேசுறத தாண்டி என்னால முடிஞ்ச அளவு ஏதோ மக்களுக்காக பேசுறது மூலமா சில திட்டங்கள வாங்கி குடுத்ததும், அதை தாண்டி சில மாற்றங்கள் ஏற்படுத்துறதுக்காக ஏதோ நம்மளோட குரலா இருந்தது பெருமைப்படுறேன். ஒரு சரி ஏதோ இதுக்கு மேல அது ரொம்ப உருட்ட வேண்டாம். டாபிக் உள்ள போயிரலாம். அதாவது நம்ம இது ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம் தான். இதுக்கு முன்னாடி கரெக்ட்டா மே 4ஆம் தேதி நம்ம தமிழ்நாட்டுல ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணாங்க. அந்த ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா சில குளறுபடிகள் இருந்துச்சு. நோட் பண்ணீங்களா? அந்த குளறுபடிகள் என்னன்னா, திமுகவும், அதிமுகவும் ஆட்சி அமைக்க போறாங்க. அதாவது 2 பேரும் கூட்டணி சேர்ந்து ஆட்சி அமைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குளறுபடி இருந்துச்சு. இத தாண்டி இன்னொரு பக்கம் என்னன்னா, டிவிகேக்கு பெரும்பான்மை கிடைக்கல. 108 தொகுதிகள் ஜெயித்திருந்தாங்க. அந்த 108 தொகுதிகள்ல இவங்களுக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க முடியல. காரணம் என்னன்னா, இவங்களுக்கு காங்கிரஸ் அந்த டைம் முதல்ல காங்கிரஸ் மட்டும் தான் அதுக்கு அடுத்து வந்தாங்க. ஆளுநரை பார்க்க போறது, திருப்பி ஆளுநர் யூட்டர்ன் அனுப்பி விட்றது. இவங்களுக்கான அந்த பெரும்பான்மை கிடைக்காதனால திருப்பி அதுக்கு அடுத்ததா தான் காங்கிரஸ் உள்ள வராங்க. திருப்பி திமுகவோட ஆதரவா திமுக வெளில அனுப்பிவிட்டு விசிகாவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் உள்ள வந்ததுக்கு அப்புறமா தான் இவங்க ஆட்சி அமைக்கிறாங்க. ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா தான் அதிமுகலேருந்து சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி அவருடைய தலைமையில் கிட்டத்தட்ட 25 எம்எல்ஏக்கள் இவங்களுக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. இப்போ ஒரு பெரும்பான்மையாக சட்டசபையில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த டைமில் அந்த ஆட்சியை பிடிச்ச டைமில் மிகப்பெரிய லெவலில் ஓடிட்டு இருந்த ஒரு டாபிக் என்னென்னா, திமுக அதிமுக கூட்டணி வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இது ஏதோ புரளி அப்படின்னு நினச்சிருந்தோம். என்னடா ஏதோ ஏதோ ஒரு ரூமர், இது எப்படிடா திமுக அதிமுக கூட்டணி வைக்க முடியும்? திமுக எதிர்ப்பு தான் அதிமுக எதிர்ப்பு தான் திமுக. ஸோ இவங்க 2 பேரும் எப்படி ஒன்று சேர முடியும்? ஆனால் இதே கேள்வியை சோ அவர்கள்கிட்ட இதுக்கு முன்னாடி அவர் உயிரோடு இருக்கும்போது ஒரு பத்திரிகையாளர் கேட்டாங்க, திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எதுக்கு என்ன பதில் சொன்னார் தெரியுமா? முடியும். என்னைக்கு ஒரு நாள் திமுகவை இந்த 2 கட்சிகளையும் மக்கள் புறக்கணிக்கிற டைம் வரும். அந்த புறக்கணிக்கிற டைம் வரும்போது அவங்களோட டவுன்ஃபால் ஆரம்பிக்கும் போது இந்த 2 பேரும் ஒன்று சேருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக என்னென்னா, இது நான் சும்மா ஏதோ அடிச்சு விட்ற கதையெல்லாம் கிடையாது. நேற்றா 2 நாட்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன், திருமாவளவன் அவர்கள் அஃபிஷியலாக பதிவு பண்ண ஒரு விஷயம் என்னென்னா, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேர்றதுக்கான அனைத்து பேச்சுவார்த்தையும் நடந்துச்சு. அனைத்து நடவடிக்கையும் அனைத்து முன்னேற்பாடுகளும் நடந்துச்சு. இந்த முன்னேற்பாடுகள் நடந்துட்டு இருக்க டைமில் அதாவது திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் கேண்டிடேட்டாக, அதாவது முதலமைச்சராக உட்கார வைக்கிறதுக்கு எல்லாமே பேச்சுவார்த்தையில் இருந்துச்சு. ஆனால் எடப்பாடி அவர்களுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதனால தான் அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை முறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருந்தார். இன்றைக்கி வன்னியரசு அவர்கள் கூட பதிவு பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக என்னென்னா, ஒரு உண்மை என்ன தெரியுமா? இந்த எடப்பாடி அவர்களுடைய மகனான மிதுன் அவர்களும், அதை தாண்டி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், அதாவது இளவரசருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின், குட்டி இளவரசர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார்ல, இவங்க 2 பேரும் இணைஞ்சு தான் இந்த மிகப்பெரிய திட்டத்தையே வகுத்துருக்காங்க. அதாவது திமுகவுக்கு மொத்தமாக 59 சீட்டு ஜெயித்திருக்காங்க. அதிமுக 47 சீட்டு ஜெயித்தாங்க. அதுக்கடுத்து அதிமுக உடஞ்சிருச்சு. உடஞ்சதுக்கப்புறமா 25 பேர் வெளில போயிட்டாங்கன்னு வைங்களேன். ஆனால் ஆரம்பத்தில் 47 பேர் அதிமுகவோட, அதாவது எடப்பாடி அவரோட தலைமையில் உள்ளே இருந்தாங்க. ஸோ 47 + 59 இந்த 2 பேரும் ஒன்றிணைஞ்சிட்டாங்கன்னா 106 தொகுதிகள் வந்துடும். இந்த 106 கூட காங்கிரஸை உள்ளே இழுத்து, விசிகாவை உள்ளே எடுத்து, கம்யூனிஸ்ட்டை உள்ளே எடுத்து, ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்த்து வச்சு இந்த கம்மெல்லாம் போட்டு ஒட்டி எடுத்து நம்ம ஒரு ஆட்சி அமைச்சர்லாம், டிவிகேயை மட்டும் வரவிடவே கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய திட்டத்தை எடப்பாடி அவருடைய மகன் மிதுன் அவர்களும், ஸ்டாலின் அவருடைய மகன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் போட்டாங்க. இந்த 2 பேருக்கும் இடையிலான மிகப்பெரிய ஒரு நடுவராக இருந்து மீடியேட் பண்ணி இந்த மிகப்பெரிய திட்டத்தை வகுக்கிறதுக்காக செயல்பட்ட நபர் யார் தெரியுமா? இதுக்கு முன்னாடி சவுக் சங்கர் அவர்கள் அடிக்கடி குறிப்பிடுற ஒரு நபர். யாருன்னா, பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனோட முதலாளியான பாஷ்யம் அபினேஷ் அவர்கள். ஆக்சுவலாக என்னென்னா, ஒன்றி திமுக இருக்கணும், இல்லை அதிமுக இருக்கணும். அப்போ தான் இந்த ரியல் எஸ்டேட்டு, கட்ட பஞ்சாயத்து, அதை தாண்டி இந்த பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் தொழிலெலாம் நடக்கும் கரெக்டாக. ஸோ இப்போ இவர் என்ன பண்ணிருக்காரு? ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில்.
ஸோ இந்த பலாயிரம் கோடி இன்வால்வ் ஆகக்கூடிய இந்த தொழிலுக்கு உண்மையிலே இந்த 2 பேர் இருந்தால் தான் தனக்கு வந்து சாதகமாக இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த 2 பேருடைய எக்ஸ் மினிஸ்டர்ஸாக இருந்தவங்க, முதலமைச்சராக இருந்த ஓபிஎஸ் அவர்கள், இவங்களோட பணம் தான் பினாமியே இவங்களோட நிறுவனங்களில் இருக்குன்னு சொல்லிட்டு பல இடத்துல நீங்கள் செய்திகளாக கேள்விப்பட்டிருப்பீங்க. யார் மூலமாக? சவுக் சங்கர் அவரோட பதிவு பண்ணியிருந்தார். ஆக்சுவலாக அது உண்மையாக இருக்கும் பொய்யா இருக்கும். ஆனால் இந்த 2 பேரில் யாராவது ஒரு ஆள் ஆட்சியாளராக இருந்தால் மட்டும்தான் ரியல் எஸ்டேட்டு கட்டுமான தொழில் நிலைக்கும் நீடிக்குங்கிற காரணத்துக்காக. ஏன்னா டிவிக்கே புது கட்சி, புது அமைச்சர்கள், புது எம்எல்ஏக்கள், இவங்க வந்து இனிதான் உள்ளே வராங்க, இனிதான் மக்களுக்கு சேவை செய்ய போகிறாங்க. ஒரு வேளை சம்பாதிச்சிட்டாங்கன்னா பினாமியாக ஆட்களை வைப்பாங்க. சம்பாதிக்கல தூய்மையான கரங்களாக இருக்காங்க. விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி யாருமே என் பேரை வச்சு நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது, தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்ன மாதிரி உண்மையிலே தப்பு நடக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இவங்களை வச்சு அவங்களுக்கு ஏதாவது பிரயோஜனம் இருக்கா? கிடையாது. ஏன்னா எல்லாருமே புதியவர்கள். வந்த உடனே இப்போ எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒன்றும் இல்லை, அவங்களோட மனப்பான்மையில யோசிச்சு பாருங்கள். சரி, இப்போ தான் புதுசாக வந்திருக்கும். அவங்க 2 பேருமே 75 ஆண்டு கால ஆலமரம், இன்னொன்று 50 ஆண்டு காலம் ஆட்சி பண்ண கட்சி. ஸோ இவங்க 2 பேருமே இருக்கும்போது நம்ம புதுசாக வந்து இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது. இந்த 5 வருஷம் மக்களுக்கான ஒரு நல்ல ஆட்சியாக கொடுத்துட்டோம், நல்ல திட்டங்களை கொடுத்துட்டோம்னா திருப்பி 5 வருஷம் 10 வருஷம் 50 வருஷம்னு சொல்லிட்டு நம்மளால தொடர முடியுங்கிறத ஒரே நோக்கம் தானே இருக்கும். ஸோ அந்த நோக்கம் தானே நீடிக்கும். ஸோ அந்த நோக்கத்தில் இவங்க தூயவர்களாக நல்ல திட்டங்களை கொண்டு வந்தால் பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷனோட முதலாளியான அபினேஷ் அவர்களுக்கு என்ன வேலை, என்ன லாபம்? எப்படி நிலத்தை அபகரித்து, எப்படி பினாமியாக உள்ளே வந்து எப்படி பணத்தை உள்ளே கொண்டு வர்றது, எப்படி பிளாக் மணியை ஒயிட்டாக மாற்றுறது, எப்படி பில்டிங்ஸை விற்கிறது, எப்படி யாருக்கு பினாமியாக இருக்கிறது? சரி, எல்லாத்துக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குல்ல. ஸோ அதனால தான் பாஷ்யம் அபினேஷ் அவர்களுடைய உதவியோடு இவர் நடுவராக இருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், மிதுன் அவர்கள், இவங்க 2 பேரை இணைச்சி திமுக அதிமுக கூட்டணியை எப்படியாவது உருவாக்கி இந்த கூட்டணியை ஒரு வெற்றி கூட்டணியாக உருவாக்கி இந்த ஆட்சியில் உட்கார வைக்கணும். அது மூலமாக தொழிலும் வளரும், இன்னொரு ஆட்சி, இன்னொரு புதியவர் வந்துடக்கூடாதுங்கிற ஒரு நோக்கத்தினால தான் 2 பேரும் திட்டம் போட்டாங்க. இந்த 2 பேரோட திட்டமும் இப்போ ஒவ்வொன்றா அம்பலமாக ஆரம்பிச்சிருக்கு. ஒவ்வொரு கதைகளை வெளில வர ஆரம்பிச்சிருக்கு. இந்த வர கதைகள் வர ஆரம்பிச்சதுக்கப்புறமா தான் ஒவ்வொருத்தங்களுக்கு பின்னாடி இருந்த இந்த பேக் அண்ட் டீலிங்ஸில் என்னென்ன நடந்துச்சு, யார் இன்வால்வ் ஆகியிருக்காங்கங்குள்ள சுவாரஸ்யமான கதைகளும் வெளில வந்திருக்கு. 2 பேருக்கும் ஒரே உடன்பாடு தான். இத்தனை நாள் வரைக்கும் நம்ம அதிமுகவில் நடந்ததை, இல்லை வந்து வேறு பிற கட்சிகள் விசிகாவோ இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிகளோ, அதை தாண்டி வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் நடந்த பற்றி பேசியிருக்கோம். அவங்க வந்து லைக் எலெக்ஷனில் வந்து 4 கோடி ரூபாய் ஒயிட்டாகவே திமுக கிட்டேருந்து வாங்கினதை பற்றியும் பேசியிருந்தோம். விசிகா பாவம் அவங்களால கட்சி கொடியே ஏற்ற முடியலன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக உண்மையிலே பேசியிருந்தோம். அதை தாண்டி வேறு பிற கட்சிகளை பற்றி நம்ம விமர்சனம் பண்ணலை. காரணம் என்ன தெரியுமா? திமுக இந்த ஆணவம் பிடிச்ச இந்த கட்சி மட்டும் திருப்பி வந்துடக்கூடாது, ஆட்சியில் உட்காரக்கூடாதுங்கிற ஒரே நோக்கத்தினால வேறு இதர கட்சிகளை விமர்சனம் பண்ணவே இல்லை. நாம் தமிழரை மட்டும் பேசியிருந்தோம். காரணம் உங்களுக்கே தெரியும், அது வேணாம். ஸோ அவங்கள மட்டும்தான் பற்றி பேசியிருந்தோம். ஸோ அதிமுக பிஜேபி கூட அலையன்ஸில் இருந்தாங்க. ஸோ அது மக்கள் ஏற்றுக்கிறாங்களா ஏற்றுக்கலையா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியாது. ஸோ அப்படி இருந்த காரணத்தினால ஸோ அவங்கள வந்து பொருட்டாக பெருசாக எடுக்கலை. ஸோ அதனால் அவங்கள பற்றி பேச வேணான்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் எடுத்திருந்தோம். ஆனால் இவங்க 2 பேருக்கு இடையிலான ஒரு உடன்பாடு, ஒரு அக்ரிமெண்ட் என்ன தெரியுமா? திமுகவில் நடக்கக்கூடிய கரப்ஷன்ஸ், அதாவது டிவிஎஸ்சி கேசஸை பற்றி அதிமுக பேசவே பேசாது. அதிமுகவில் நடந்த கொடநாடு வழக்கை பற்றி அதுக்கு முன்னாடி நல்லா பேசினாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். கொடநாட்டில் நடந்த கொலை வழக்கு, ஜெயலலிதா அம்மையார் அவங்க தங்கி இருந்த அந்த இடத்துல இருந்து திருடப்பட்ட பல வாட்சாக இருந்தாலும் சரி, பல முக்கியமான ஆவணங்களாக இருந்தாலும் சரி, அந்த விஷயத்தோட இன்வெஸ்டிகேஷன் பற்றியோ, அங்கே நடந்த கொலையை பற்றியோ யாருமே வாய திறக்க மாட்டாங்க. மர்மமான முறையில் லைக் வந்து மரணம் அடைஞ்ச டிரைவராக இருந்தாலும் சரி, வாட்ச்மேனாக இருந்தாலும் சரி, யாருமே வாய திறக்க மாட்டாங்க. ஆனால் இந்த 2 பேருக்கும், இந்த 2 கூட்டுகளவாணிகளும் இன்றைக்கி போட்ட திட்டம் வெளிப்படையாக மக்கள்கிட்ட அம்பலமாகிடுச்சு. ஸோ இது மூலமாக நம்ம இதுக்கு அடுத்தது நம்ம மூவ் பண்ண வேண்டியது என்னென்னா, இதுக்கு அடுத்து பேச வேண்டியது என்னென்னா ஒன்றே ஒன்று தான். லைக் டிவிக்கு நடக்கிறத பற்றி நீ பேச மாட்டியாடா அப்படின்லாம் கேள்வி கேட்காதீங்க. டிவிக்கில் நடக்கிறத பற்றி நம்ம பேசுவோம், தொடர்ந்து பேசுவோம். ஆனால் இப்போ கிடையாது. காரணம் என்னென்னா, டிவிகேங்கிறது ஒரு புது கட்சி. அந்த புது கட்சியில் புது ஆட்கள், புது நபர்கள், புது எம்எல்ஏக்கள், புது மந்திரிகள், புது அனுபவங்கள். ஸோ இந்த புது நபர்கள் வரும்போது அவங்களுக்கான ஸ்பேஸ், அவங்களுக்கான டைமை நீங்கள் கொடுத்தா மட்டும்தான் அவங்க எப்படி நல்ல திட்டங்களை கொண்டு வராங்க, எப்படி நல்ல ஆட்சி அமைக்க போகிறாங்க, மக்களுக்கு உண்மையிலேயே இவங்க திட்டம் கொண்டு வரது மூலமாக அந்த திட்டத்தை எஃபிஷியண்ட்டாக செயல்படுத்துகிறாங்களா இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரிய வரும். ஏன் தெரியுமா? இதுக்கு முன்னாடி லைக் வந்து காலை உணவு திட்டம்னு சொல்லிட்டு இந்த ஸ்டாலின் அவரோட ஆட்சியில் கொண்டு வந்தாங்க. ஆனால் அந்த காலை உணவு திட்டம் நல்ல திட்டம் தான், இந்த பிள்ளைங்களுக்கு பள்ளிகளில் உணவு கொடுக்குற திட்டம். ஆனால் அந்த உணவு வந்து எவ்வளோ தரமாக இருந்துச்சுன்னு கேட்டால் கிடையாது.
பிள்ளைங்களுக்கு வாந்தி, லைக் வந்து டிசென்ட்ரி வர்றது, அவ்வளோ லைக் வந்து உடலுக்கு கேடு விளைவிக்கிற அளவுக்கு அவ்வளோ ஒரு லோ கிரேடாக தயாரித்து கொடுத்தாங்க. ஸோ அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் உண்மையிலே இவங்க கொண்டு வர திட்டம் எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையா, இல்லை செயல்படுத்தப்படுதா, இல்லை உண்மையிலே மாற்றம் கிரியேட் ஆகப்படுதா, மாற்றம் உருவாகுதாங்கிறது மினிமம் 6 மாதம் நம்ம காத்து இருந்தால் மட்டும்தான் தெரியும். ஸோ அது வரைக்கும் நம்ம அவங்கள விமர்சனம் பண்ண வேண்டிய தேவையும் இல்லை. அவங்களுக்கான டைம் எடுத்துக்கிட்டோம், அவங்களுக்கான அவங்க நல்ல திட்டங்களை கொண்டு வரட்டும், மக்களுக்காக செய்யட்டும். ஆனால் இதுக்கப்புறமா திமுகவும் சரி, அதுவும் திமுக வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, லைக் வந்து டிவிக்கே பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் லேபிள் ஒட்டிகிட்டு இருக்காங்க. இது நாங்கள் அப்போ பண்ணது. அவங்களுக்கு அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரிஞ்சது ஒன்றே ஒன்று தான், லேபிள் ஓட்ட பழகுனது. அதை தாண்டி வந்து விளம்பரப்படுத்த பழகுனது. இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த திட்டம், இதெல்லாம் நாங்கள் கொண்டு வந்த திட்டம், நீங்கள் வந்து பேர் மாற்றி நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற விஷயம். இப்போ வந்து அதிமுக என்ன பேசுகிறாங்க தெரியுமா? அம்மா உணவகம் நாங்கள் கொண்டு வந்தது, ஆனால் நீங்கள் வந்து அதை செயல்படுத்தி நீங்கள் பேர் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா உணவகத்தை அதிமுக உண்மையிலே கொண்டு வந்தாங்க. ஆனால் அதை நிறுத்தி வைக்கப்பட்ட காலம் எப்போ தெரியுமா? திமுகவோட காலகட்டத்தில். இங்கே மேயர் பிரியான்னு சொல்லிட்டு ஒரு அம்மா இருப்பாங்க. இப்போ அவங்கள காணவே இல்லை. எங்கே இருக்காங்களேன்னு தெரில. இந்த மேயர் பிரியா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணாங்க. என்னென்னா, அம்மா உணவகத்தால் லாபமே இல்லாத அம்மா உணவகத்தை எதுக்கு இயக்கிட்டுன்னு சொல்லிட்டு பல அம்மா உணவகத்தை போர்டை அடித்து உடைச்சாங்க, மூடுனாங்க. அப்பேற்பட்ட ஒரு சிச்சுவேஷன் தான் அமைஞ்சுது. அதுக்காக அதிமுக என்ன ஸ்டெப் எடுத்தாங்க, இல்லை என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? ஒன்றுமே எடுக்கல. ஆனால் டிவிக்கு ஆட்சி அமைஞ்சதுக்கப்புறமா அதை ஓப்பன் பண்ணணும், அதை ரினோவேட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டெப் எடுத்திருக்காங்க. இல்லை, பெண்கள் பாதுகாப்பில் லைக் நம்ம ஒரு நல்ல ஒரு நடவடிக்கை எடுக்கணும். இப்போ லைக் வந்து அதை தாண்டி வந்து பிள்ளைங்களுடைய பாதுகாப்பில் நடவடிக்கை எடுக்கணும். அவங்க வந்து 21 வயசு கீழே இருக்கவங்க குடிக்கக்கூடாது, டாஸ்மாகை அடைக்கணும், 700க்கும் மேற்பட்ட கடைகளை அடைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு நடவடிக்கை, ஒரு திட்டங்களை கொண்டு வராங்க. இல்லை, திட்டங்களை கொண்டு வராங்க. இது எஃபிஷியண்ட்டாக இருக்கா இல்லையாங்கிறது நம்ம அவங்களுக்கான டைமை கொடுத்தா தான் தெரியும். சும்மா எடுத்த உடனே எல்லாத்தையும் போய் நம்ம வந்து வம்புழுத்துட்டு, எல்லாத்தையும் பேசிட்டு, எல்லாத்தையும் குறை சொல்லிட்டு, ஃபைட்டர் மீன் மாதிரி நான் மட்டும் தனியாக வாழ்ந்து நான் என்னையா பண்ண போகிறேன்? ஏதோ ஒரு இடத்துல நம்ம அவங்களுக்கு வந்து ஒரு 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 விஷயத்தை கொண்டு வராங்கன்னா நம்ம வந்து என்கரேஜ் பண்ணணும். சரி, புதிய நபர்கள், என் வயசு என்ன 25, இப்போது அங்கே இருக்கக்கூடிய மந்திரிகள் ஒருத்தவங்களுடைய வயசு என்ன தெரியுமா? 29. கீர்த்தனாங்கிறவங்களோட ஏஜ் வந்து 29ன்னு நினைக்கிறேன், 28 29ன்னு நினைக்கிறேன். ஒவ்வொருத்தவங்களோட வயசும், இந்த ரமேஷ்னு சொல்லிட்டு ஒரு அண்ணன் இருக்காங்க, இன்றைக்கி வந்து ஸ்ரீரங்கம் தொகுதியோட எம்எல்ஏ, 30 சில்லற வயசுன்னு நினைக்கிறேன். எல்லாருக்குமே சின்ன சின்ன வயசு, அனுபவம் இல்லை. ராஜ்மோகன் அவர்கள் ஒரு யூடியூபர், ஒரு 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 ஸ்டேஜில் ஆங்கரிங் பண்ணிகிட்டு இருந்தவர், இன்றைக்கி வந்து பள்ளிக்கல்வித்துறையோட அமைச்சர். ஸோ ஒரு தப்பு செஞ்சு அதுலேருந்து லைக் வந்து அவங்க அதில் திருப்பி அவங்க வந்து ஒரு நல்லாட்சியை கொடுக்குறதுக்கே கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு 6லேருந்து 1 வருஷம் ஆயிரும். இந்த 6லேருந்து 1 வருஷம் டைம் கொடுத்ததுக்கப்புறமா தான் இவங்களுக்கு என்ன ரேட்டிங் கொடுக்கலாம், இந்த ஓராண்டு டிவிக்கு ஆட்சி எப்படி செயல்பட்டுருக்குங்கிறதே நம்மளால் முடிவு செய்யப்படும். அதுக்கு முன்னாடி குறை சொல்லி லைக் அதிமுக நம்ம கேள்வி கேட்டுட்டோம், திமுகவை கேள்வி கேட்டோம், இனிமேல் டிவிக்கையும் கேள்வி கேட்டு தான் ஆகணும், அவங்க பண்ணக்கூடிய எல்லா திட்டத்தையும் நம்ம விமர்சித்து தான் ஆகணும்னு சொல்லிட்டு இப்போ உடனே நம்ம முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று நான் நினைக்கிறேன். ஸோ இதை தாண்டி இன்னும் மேலும் தொடர்ந்து பேசும். அதையும் தாண்டி 25வது வயசில் நான் சொன்ன மாதிரி இப்போ அடியெடுத்து வச்சுருக்கோம், லைக் உள்ளே வந்திருக்கோம். இப்போ தான் 25வது வயசு வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு, 24 முடிஞ்சு 25 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ உங்ககிட்ட கேட்குறது ஒரே ஒரு விஷயம் தான், உங்கள் வீட்டு பிள்ளைய நினச்சி நீங்கள் கும்பிடுற தெய்வம் என்ன வேணாலும் இருக்கட்டும், உங்களுடைய வேண்டுதல் எனக்கு வேணுங்கிற ஒரு இடத்துல இருக்கேன். காரணம் என்னென்னா, யாரோட அரவணைப்பும் இன்றி கடவுள் மற்றும் மக்கள் உங்களோட அரவணைப்பில் இவ்வளோ தூரம் பயணித்து வந்திருக்கேன். இது சாதாரண விஷயம் கிடையாது. இந்த ஏஜில் இவ்வளோ ஒரு 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 படித்து முடித்ததுக்கப்புறமா இந்த ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பித்து இன்ஸ்டாகிராமில் 10 லட்சம் பேர், அதை தாண்டி வந்து இங்கே வந்து ஒரு 3.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸுங்கிறது உண்மையிலே சாதாரண விஷயம் கிடையாது. இவ்வளோ தூரம் என்னை தூக்கி வச்சு இவ்வளோ தூரம் வளர்த்து கொண்டு வந்த மக்களுக்கும் சரி, கடவுளுக்கும் சரி, நான் மிகப்பெரிய லெவலில் கடமை போட்டிருக்கேன். என்னைக்காக இருந்தாலும் சரி. ஸோ மக்களும் எனக்காக ஒரு சின்ன வேண்டுதலாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதுக்கு வந்து உறுதுணையாக இவ்வளோ நாள் இருந்திருக்கீங்க. இன்னும் உங்களோட அரவணைப்பையும், இன்னும் உங்களுடைய ஆசீர்வாதத்தையும் கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா, மேலும் வளர இன்னும் உதவிகரமாக இருக்கும். நன்றி, வணக்கம்.